நான் இன்டென்ஸாகவே இருந்தால் எனக்கு அதுக்கப்புறம் வரவே முடியாது வெளியில். அப்போ வர்றதுக்கு அதுக்கான ஒரு டைம் எடுக்கும். அப்புறம் நான் அடுத்த இதுக்கு போகவே முடியாது. அப்போது இந்த இன்டென்சிட்டி, இந்த ரியல் லைஃப்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கேஸ் எல்லாத்தையும் காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் தாண்டி அவன் வெளியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளேருந்து வெளில வரான்ல, அப்போ அவன் டெக்னிக்கலாக மட்டும்தான் பார்ப்பான். அதுதான் நீங்கள் வந்து ஃபைனல் அவுட்புட். ஒரு நடிகனாக வர்றது வந்து அந்த ஃபைனல் அவுட்புட். இதெல்லாம் தாண்டி அவன் அந்த டெக்னிக்கலாக மட்டும் யோசிப்பான். இப்போ நாங்கள் வந்து இப்போ சில டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வசந்தபாலன். வசந்தபாலன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சார் கமல் சார், ரெண்டு பேர்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுவேன். என்னன்னா அவங்க மோஸ்ட் ஏன்னா கமல் சார் ஒரு உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கிராஃப்ட் எல்லாம் இவ்வளோ வச்சுங்க அப்படி தான் சொல்லுவார். இவ்வளோ வச்சுங்க அவ்வளோ வச்சுக்கன்னு தான் பேசிக்குவோம். இப்போ அதே மாதிரி வசந்தபாலன்ட்ட போகும்போது வசந்தபாலன் சார் ஒரு 40 சார் ஒரு 16 மற்றவங்களாம் யோசிப்பான் என்ன இவனுங்க நைட் ஏதோ ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் பண்றேன்னா அது 40 இருக்கலாம் சார், அது ரொம்ப தூக்கலா இருக்கு, டெக்னிக்கலா தான் பேசிக்கும். அப்போ எனக்கு ஒரு 40னா புரிஞ்சிடும் நான் என்ன எவ்வளோ இறக்கணும் எவ்வளோ ஏற்றணும்னு எனக்கு ஒன்று தெரிஞ்சிடும். அது டியூனிங் மாதிரி தான். ஓஹோ நான் மேலே இருக்கணும், அப்போ கொஞ்சம் இதுவா இது ஓகேவா இது ஓகே இதே போகலாம் சார், அந்த செகண்ட் இதில் மட்டும் கொஞ்சம் மேலே இருந்தால் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் ஒரு 60 தூக்கிக்கலாமா சார், இப்படி தான் நாங்கள் பேசிக்கோம். அது என்னன்னா இப்போ என்னை பற்றிய புரிதல் அவருக்கு இருக்கு. சார் இவன் இப்படி தான் இதுக்குள்ளேருந்து வந்த ஒருத்தன் அவன் டெக்னிக்கலாக தான் பார்க்குறான். டெக்னிக்கலாக ஒரு ஃப்ரேம் ஒன்று பண்ணுறேன், நான் ஒரு சீன் வந்து கன்சீவ் பண்ணுறேன், இப்படி இருக்கு இப்படி இருக்கலாம் வச்சுக்கிறேன், அதுக்குள்ளே அவன் இப்படி போகிறான், ஒரு எமோஷனல் இதை பண்ண போகிறான், அதுக்கு இந்த இவ்வளோ ஒரு 70% எமோஷனல் இது இருந்தால் ஓகேவா இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரிஹர்சல் பண்ணி ஒன்று பண்ணுறோம். அப்போது இதுதான் என்னுடைய மீட்டர் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடும். அப்போது கரெக்டாக அந்த மொமெண்ட்டில் மட்டும் என்னுடைய எமோஷனல் நான் உள்ளே வச்சுட்டு உடனே வெளில வந்துடும். நான் என்ன எமோஷன் இவங்களாம் கூட நிறைய பேர் சொன்னாங்க, அதை நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த ஒரு பெரிய மோனோலாக், அது முடிச்சுட்டு அழுது செய்யணும், முடிச்ச உடனே நான் சிரிச்சுட்டு உட்காந்து கலாடா பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் என்ன பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ நேரம் அழுதான் திருச்சி, அவ்வளவுதான் அந்த நேரத்தோட அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வெளில வந்து இல்லைன்னா நான் பைத்தியம் முடிச்சிடும், எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். This festive season, travel the world with Grand Royal Tours.